ஒருவேளை நானும் இமானும் அவர்களும் இந்த படத்துல பண்ணியிருந்தோம்னா கும்கி 2ல அதே கமெண்ட் வேறையா வரும், அந்த பாட்டு மாதிரி இது இல்லையேன்னுவாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். ஆல் மஸ்ட் கோ தேர். அது யாரும் போனது இல்லை அந்த இடம்லாம். சார் நீங்க அடுத்த கும்கி 3 எடுத்தீங்க, சொல்லுங்க சார். நான் சும்மா கூட வரேன் சார். 2 நாள்ல ஓடி விடுவீங்க எல்லாம். சார் போய் இறங்கும் போதே ஓடிடுவாங்க சார். நார்மல் எலிஃபென்ட் ராவணன் ஷூட்டிங்க்கு வந்தப்ப பாகன் அடிச்சு கொண்டுருச்சு. அந்த டைம் செய்தி அது எல்லாம் உள்ள அழுகிறேன், வெளியே ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்றது, இறங்கியாச்சு. இது ஆண்ட்ரூஸ்லாம் பல நேரங்கள்ல வந்து தனியா போய் மரத்தடியில நின்று தொடச்சிட்டு கரிச்சுக்குள்ள கரெக்ட் பண்ணிட்டு 4 செவத்துல வச்சு டயலாக் கொடுத்தாலே உங்களுக்கு போர் அடிக்கும். வேற ஏதாவது ஒரு காடு இல்லையா, ஒரு யானை இல்லையா, ஒரு மலை இல்லையா, வாங்கலாம் குதிப்போம் இங்க இருந்து. ஃபர்ஸ்ட் நாள்லாம் பயங்கர சஸ்பென்ஸ். சார் என்ன சார் அனிமல்ஸ்லாம் நிறைய இருக்கும், நீங்க ஒண்ணுமே காணுமே சார். அப்படி அங்க வான்னு கூப்பிட்டுட்டு ஒரு நீளமான டார்ச் ஒன்று எடுத்தார். அப்படி ஆன் பண்ணா அங்கங்க அப்படி ரெண்டு லைட் லைட்டா திரும்புது இருக்குல்ல, ஃபுல்லா பைசன். அப்படியே கூட்டிட்டு போய் ஏத்தி விட்டு வந்துருவேன். நீங்க வந்து அப்படியே பேசியே அப்படியே வந்து வேலை வாங்கிடுவீங்க போல. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா கிடையாது. பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி தம்பிகிட்ட பேசுற மாதிரி, என்னடா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னா அப்படியே நிற்பான். சரி ஓகே ஒபீடியண்டா இருப்போம், அமைதியா இருக்கும், தடவை கொடுத்து பேசிட்டு ஏன்டா அப்படி பண்ற என்ன சொல்லிட்டு திருப்பி அகைன். ஒருவேளை நானும் இமானும் அவர்களும் இந்த படத்துல பண்ணியிருந்தோம்னா கும்கி 2ல அதே கமெண்ட் வேறையா வரும், அந்த பாட்டு மாதிரி இது இல்லையேன்னுவாங்க. கதை பண்றதுனா ஈஸியா பண்ணிடலாம். 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, 5 வருஷம் கழிச்சு எங்கேயா ஒரு மார்க்கெட்ல சந்திச்சாங்க, திருப்பி என்ன இல்லை எப்படி இருக்க சோகிமா, நீ என்ன நான் கல்யாணமே பண்ணிக்கல, ஒரு பூனை ஒன்று வளர்க்குறேன் நானு. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல கும்கி 2 படக்குழு தான் இருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும் சார். எனக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கேள்வி. இப்போ உங்களுடைய படங்கள்ல நான் வந்து மைனா படத்துல பார்த்தீங்கன்னா அந்த மைனா சாங்ல வந்துட்டு வித்தார்த்தவர் வந்து அந்த படத்தோட அந்த மரக்கிளையோட எட்ஜில் படுக்க வச்சிருப்பீங்க, பாடிட்டு இருப்பாரு, கீழே விழுந்ததுதாங்க. அதே மாதிரி கும்கிலையுமே வந்துட்டு அந்த சொல்லிட்டாலே வைக்காதல சாங்ல ஃபால்ஸில் 2 பேரும் நடந்து போகிறது, எட்ஜில் உட்காந்து பாட்டு பாடுறது, இந்த கை அசைப்பாங்க. அது ஆக்சுவலாக பாயிண்ட் ஆஃப் வியூ கீழே வந்து தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரிஜினலே அப்படி தானா? அது செம்பியில் கோவிஸ் எல்லாமே அந்த எட்ஜில் உட்கார வைக்கிறது. இதில் நான் டீசரில் பார்த்தேன், அந்த யானை மேலே உட்காந்துருப்பாரு, அது அந்த எட்ஜில் நிற்கும் அந்த யானை. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு படத்துலையும் இந்த ரிஸ்க் எடுக்கிறது இருக்கு இல்லையா, ஒரு சீனுக்காக. அந்த ரிஸ்க் எடுக்கிறத தாண்டி ஆர்டிஸ்ட்டை வந்து கன்வின்ஸ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் எப்படி சார்? இல்லை ரிஸ்க்குன்றதை தாண்டி என்னோடய ஃபில்ம்ஸோட ஐகான்றது வந்து லொக்கேஷன்ஸ் தான். என்னோடய ஃபில்முக்கு வந்து ஹீரோவே லொக்கேஷன் தான் என்ன. ஸோ நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்குறதுக்கான காரணம் அந்த காட்சியை நீங்கள் பார்த்ததுனால. இப்போ கும்கியில் அந்த ஃபால்ஸ் போய் நான் எட்டி பார்த்தேன்ல, லொக்கேஷன் பார்க்க போனப்போ அந்த ஒரு பிரமிப்பு எனக்கு வந்துச்சு இல்லை. முதல்ல நான் பயந்து அப்படி எட்டி பார்த்தேன்ல, இதை அப்படியே பதிவு பண்ணணும்னு நினைப்பேன். அப்போ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா பின்னாடி ராக்கி டெரெனு, தண்ணி ஓடிட்டுருக்கோம், ஆறு, அங்கே எதுவுமே எக்யூப்மெண்ட்ஸே கொண்டு போக முடியாது. அப்போ அதுக்கு உட்காந்து பிளான் போட்டு இரும்புலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பேஸ்மெண்ட்லாம் அடித்து அது மேலே க்ரேனை நிறுத்தி ஒரு 7 நாள் நீங்கள் பார்த்த அந்த ஒரு ஷாட்டுக்கு 7 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஆமாம், அப்படி கேமரா அப்படி வெளியே வரும், ரொட்டேட் ஆகும்ல, அந்த ஒரு ஷாட்டுக்கு 7 days ஒர்க் பண்ணேன். அது என்னன்னா அந்த ஒரு இப்போ சினிமா அப்படின்னாலே நீங்கள் ஸ்க்ரீனில் ஒருத்தவங்க அழுதாங்கன்னா நீங்கள் அழணும் ஆடியன்ஸ், இல்லைனா அந்த சீனை ஃபெயிலியர்னு அர்த்தம். அவன் பாட்டு அழுதுகிட்டே இருக்கான், நீங்கள் பாட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுது, சீன் தோற்று போச்சுன்னு அர்த்தம். உங்களை மீறி அது கனெக்ட் ஆகணும். அங்கே ஒருத்தர் நகைச்சுவைன்னு ஒன்று பண்ணாருன்னா நான் சிரிக்கணும். அவங்க ஸ்க்ரீனில் சிரிச்சிட்டு இருக்கானுங்க, நாங்கள் பாட்டு உருன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த காட்சி தோற்று போச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த கடத்துவதுன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் படம் பார்க்குறவனுக்கு நான் அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் உங்களை. அந்த வேலையை நான் ப்ராப்பராக பார்க்குறேனான்றது ரொம்ப கவனமாக இருப்பேன். ஏன்னா லொக்கேஷன் வைஸு அது வந்து சீன்ஸ்லேயும் அது வந்து ஒரு ஷார்ட்லேயும் அந்த கான்சன்ட்ரேஷன் எனக்கு இருக்கும். அது உதாரணத்துக்கு ஒருத்தன் பசியில் கிடந்தான், அவன் கையில் ஒரு பிரியாணி பொட்டலம் வந்து விழுந்துச்சு அப்படின்னா அவன் அறக்க பறக்க எடுத்து சாப்பிட்டான் பசியிலன்னா இது காட்சியாக எழுதிடலாம். ஒருவன் பசியோடு இருந்தான், பிரியாணி பொட்டலம் விழுந்தது, அவன் எடுத்து சாப்பிட்டான்னு. அது ஒயிட்லேயே கூட நீங்கள் முடிச்சிடலாம் நீங்கள். ஆனால் அதை க்ளோஸ் போட்டு ஒரு 100 mmல அதை எடுத்து அவன் பொட்டலத்தை பிரிக்கிறப்போ ஒரு பேக் லைட்டில் ஆவி பறக்க அந்த பிரியாணி எடுத்து சுவைத்து சாப்பிட்டு எலும்பெல்லாம் உறிஞ்சித்து
நான் இன்டர்வலில் நீங்கள் பிரியாணி வாங்க போயிடணும். ஆனால் அது ரொம்ப முக்கியமில்ல. இது நான் ஒரு படத்துலையும் அந்த இடத்துல அந்த காட்சி உங்களை கடத்தணும். செம்பியில் வந்து கோயசர்லாமா வந்து அதில் ஏறி அது மேலே நிற்கிறாங்கன்றது வெறும் காட்சிக்கு மட்டும் இல்லை, அவ்வளோ தைரியசாலின்றதுக்கு ஒரு காட்சி போதும். அந்த பேத்தியை வந்து அவங்க எவ்வளோ தைரியமாக வளர்த்தாங்கன்றதுக்கு அந்த ஒரு காட்சி போதும், அந்த ஒரு ஷாட்டு போதும். அவள் எவ்வளோ அவள் கீழே இருந்துட்டு கத்துவா, மச்சி கீழே இறங்கு அப்படின்வா, சும்மாரி அப்படின்னு அவளுக்கு அந்த தைரியத்தை வளர்க்குறா அவள் ஊட்டி. அது சாதாரணமாக ஒரு கிளையில எங்கேயோ கீழே நின்றுக்கிட்டு அளக்க வச்சு கூட அந்த தேனை எடுத்துருக்கலாம், அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு மியூசிக் இருக்குது, டெப்த் இருக்குது, இவ்வளோ வந்து தைரியம் ஊட்டுறாங்களா அவங்க, அவ்வளோ பலசாலி. ஏன்னா ஒரு ஃபைட் பண்ணுவாங்க கோயசரில் அதில் ஒரு இடத்துல. அப்போ இதெல்லாமே ஒரு ஷார்ட்டில் வி கேன் கன்வே. சொல்லிட்டாலேவும் அப்படி தான். என்டையர் படத்துக்கான லவ் சாங் ஒன்றே ஒன்று அதுதான், 2 பேருக்குமே. அதுக்கப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் வந்துடும். அப்போ அந்த ஒரு சாங்கு படத்துக்கான முழு காதலையும் சொல்கிற ஆழத்தை நான் காட்டணும், நான் விஷுவலாகவும் காட்டணும். அந்த டெப்த் ஆஃப் லவ் இருக்குல்ல, அதை வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும், பிரமித்து பார்க்கணும் நீங்கள் அந்த காதலை. ஸோ அதுதான் இந்த படத்துலையும் கும்கி 2லையும் அது வந்து ஒரு மெயின் ஷாட். அது அந்த மேலே உட்காந்துருக்கிறது ஒரு ஹெலிகேம் வராது அந்த ஷாட்டு. அது எந்த நேரத்துலையும் அந்த ஹெலிகேம் வரப்போ யானை தலையை தூக்கும், அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். தலை தூக்குச்சுன்னா இவர் கீழே போக வேண்டியதான் என்ன. அது ஒவ்வொரு நாள். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி கன்வின்ஸ்லாம் கிடையாது, அதுக்காக தான் நியூ ஃபேஸ் கூட நான் போகிறேன். நீங்கள் ஆர்டிஸ்ட்னால் அந்த ஷாட்டை நான் நினைக்கவே முடியாது. தே ஓன்ட் கம் டு தட் ஹைட்ஸ். அது எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் அதெல்லாம். அப்புறம் அது அவங்களுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, அதை நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால தான் ஐம் கோயிங் வித் நியூ ஃபேஸஸ். நம்ம எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன், பிடிஎஸ் வீடியோ. அதில் வந்துட்டு இவர் அந்த யானைக்கிட்ட போயிட்டு அந்த தந்தத்தை பிடிக்கும் போது தட்டி விட்டுருச்சு, பறந்து போய் அந்த ஃபுல் மஸ்தில் இருந்துச்சு, அது மதத்தில் இருந்த டைம் அது. ஏன்னா ஷூட்டிங் நான் முடிச்சாகணும், அனுப்ப முடியாது. இல்லை அதில் உங்கள் வாய்ஸ் நான் கூட கேட்டேன், ஒன்றும் இல்லை அவ்வளோ ரொம்ப ரொம்ப காமா, ஒன்றும் இல்லை வாங்க அடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரி. ரொம்ப அது 3 டேக் போச்சு. அதுக்கப்புறம் 3 டேக்குமே 10 அடி எக்ஸ்ட்ரா தான் போயிட்டு இருந்தாப்புல. என்ன அது அந்த பதட்டம்லாம் எதுவுமே இருக்காதா சார் உங்களுக்கு? என்னன்னா நான் இதுவுமே ஐ டோன்ட் கோ வித் மை ஸ்ட்ரென்த் ஆர் பவர், ஐ கோ வித் ஸ்ட்ரென்த் ஆஃப் கிரைஸ்ட். அவ்வளோதான், நான் அப்படி தான் போகிற ஆள். அது அவுட் ஆஃப் தி பாக்ஸ். இது வந்து அந்த ஸ்ட்ரென்த்தில் நம்ம முடியாது. ஏன்னா நார்மல் எலிஃபெண்ட் ராவணன் ஷூட்டிங்க்கு வந்தப்போ நார்மல் எலிஃபெண்ட்டு பாகன் அடித்து கொண்டுடுச்சு அந்த டைம் செய்தி. இது இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் இருக்கிறப்ப அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க முடியாது. ஐ யூஸ்ட் ப்ரே, ஸ்டார்ட் பண்ணுவேன், போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். அது என் கூட ரொம்ப கம்போஸ்டாக இருக்கும். இவர் போனதுக்கப்புறம் நான் போய் அதுக்கு ட்ரங்கில் முத்தம் கொடுத்து அதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்தது. அதெல்லாம் அது ஒரு 10 நிமிஷம் அது அமைதியாக இருக்கும். இட் நோஸ், அவ்வளோதான். சரி ஓகே ஒபீடியண்ட்டாக இருப்போம், அமைதியாக இருக்கும், தடவை கொடுத்து பேசிட்டு ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னா சொல்லிட்டு திருப்பி அகெயின் சாதாரணமாக கிடையாது. பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி தம்பிகிட்ட பேசுகிற மாதிரி, என்னடா என்னாச்சு உனக்கு அப்படின்னா அப்படியே நிற்பான், அப்படியே நிற்பான். அதுக்கப்புறம் தான் இவர் திங்ஸ் இல்லைங்களா, அவனுக்குமே புரியும். ஓ தெரியாம பண்ணிட்டோம். அது என்னன்னா ரொம்ப நேரமா போகுது, எனக்கு ஒரு பிரேக் வேணும், ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டா அதை போய் நீங்க குச்சி வச்சு அடிக்கிறது போறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை வந்து கூல் பண்ணணும். போயிட்டு 2 வெள்ளை கட்டியை கொடுத்து அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தடையை கொடுத்து சின்ன குழந்தை மாதிரி தான். அது அப்படியே ஹேண்ட்லிங் தான், வே ஆஃப் ஹேண்ட்லிங். சின்ன குழந்தை, ஆனால் பெரிய குழந்தை, பெரிய சைஸில் சின்ன குழந்தை. ஓகே கண்டிப்பாக. அண்டு ரிஸ்க் வந்து அவர் அந்த படங்களில் காட்சிகளை வச்சாலுமே அதில் நடிக்கிறது நீங்கள் தான் அப்படின்றப்போ கண்டிப்பாக இப்போ அந்த யானை தள்ளி விட்ட சீனாக இருக்கட்டும், இல்லை அந்த எட்ஜில் அந்த யானை மேலே உட்காரதா இருக்கட்டும், பார்க்கும்போது எங்களுக்கே வந்துட்டு பார்க்குறதுக்கே அது பயமாக இருக்குன்றப்போ அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றப்போ என்னதான் உங்கள் மைண்டில் இருக்கும்? ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்ல. பயம் உள்ளதான் இருக்க தான் செய்யும். பட் சார் சொல்லிட்டாங்கன்னா அது செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா சாருக்கு அந்த ஷாட் வேணும்னா அந்த ஷாட் வேணும். ஸோ அது பண்ணி தான் ஆகணும். எத்தனை கடவுளாக கூப்பிட்டீங்க, கடவுளே இது நல்லபடியாக வந்துடணும் அந்த மாதிரி. எல்லாம் உள்ள அழுகிறேன், வெளியே ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது. இறங்கியாச்சு. இது ஆண்ட்ரூஸ்லாம் பல நேரங்களில் வந்து தனியாக போய் மரத்தடியில் நின்று தொடச்சிட்டு கரிச்சிப்புல கரெக்ட் பண்ணிட்டு என்ன அதான் நிலமை. அவர் பார்த்துருக்கேன் நான். தனியாக பேக் ஒன்று அந்த பேக்கை வச்சு மறைச்சிக்கிட்டு அப்படியே எல்லாம் பண்ணிட்டு ரெடி சார் நான் பாட்டு அங்கே நின்றுட்டு சேனலில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஓடிக்கலாம், சிக்கிட்டேன் மேடா அப்படின்ட்டு. சார் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நம்மளாம் அந்த சிரிக்கிறோம். பட் அவங்களாம் எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற அவங்கவுங்க. இல்லை அந்த பிடிஎஸ் வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஷூட் பண்ணது ஆண்ட்ரூஸ் தான். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை நடந்திருக்கு. அப்போ யாரும் எடுக்கலை. ஏன்னா நீங்கள் ரெகுலர் ஷூட் செட்டப்லாம் சாரோட ஷூட் வந்து இருக்காது. அது வந்து போகிற போக்கில் எங்கே வேணுமோ சார் நிறுத்தி ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ரெகுலர் செட்டப்லாம் இருக்காது.
இவர் எடுத்ததால் அந்த வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது, இல்லைன்னா இல்லை. நான் போடும்போதே இப்படி தான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு ஒரு பிரேக் வேணுங்கிறத சொல்லியிருப்பாங்கிற ஒரு டோனில் தான் நான் போட்டிருப்பேன். இன்ஃபேக்ட் இவர் பெட்டில் வரும் தெரிஞ்சதுனாலையும் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய நம்ம கூட 3 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் சொல்கிறது பேச்சு கேட்குறங்கிறதுனால ஒரு செல்லமாக தட்டியிருப்பான். அவன் ஓங்கி தட்டினா நாங்கள் அடுத்த தெருவில் போய் விழுந்திருப்போம். அந்த மாதிரி கணக்கு தான். எனக்கு அடுத்து ஏறும்போதெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. ஐயோ இவர் ஏன்னா இவர் அரை மூட்டை வெள்ளத்தை கொடுத்துருக்காரு. இவரையே ஒரு தட்டுனா நான்லாம் கொஞ்சம் தான் கொடுத்துருந்தேன். போச்சோ கூட யானை பின்னாடி உட்காந்து வர சீன் அந்த டயலாக்ஸ்லாம் இருந்தது இல்லையா? உட்காந்து வர சீன் இல்லைம்மா, யானை ஓடும். நீங்க படம் பாருங்க, அப்பதான் தெரியும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து மேபி ஸ்பீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. தரமான ஸ்பீட்ல நேச்சுரலா ஓடுனது. ஓகே, அது ஓட விட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் நார்மலா இருந்தா ஓடாது. அதான் சொன்னல, இட் வாஸ் வைல்டு லிட்டில். அதனால அது டக்குன்னு அப்படி டேக் ஆஃப் எடுத்துரும். அது போய் அந்த பாகன் தான் கண்ட்ரோல் பண்ணுவார் கடைசியாக ஒரு எட்ஜில். கண்டிப்பா. இப்போ இவங்களுக்குலாம் இவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது, உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்செலாம் இருந்தது இந்த படத்துல? அவங்களும் யானை மேலே டிராவல் 3 பேர் தான் மேலே கழுத்துல உட்காந்துருந்தாங்க. ஈஸியா தும்பிக்கை எட்டுறது அவங்க அந்த பிள்ளைக்கு தான் முதல் எட்டுறது. அவங்களா ரியர் பேசஞ்சர், ஃப்ரண்ட் பேசஞ்சர். இதுல ஒரு விஷயம் நடந்தது. அது பாத்தீங்கன்னா ஒரு ஷாட்ல வந்து யானை வந்து உட்கார்ற மாதிரி ஷாட் வந்து சார் கம்போஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அவனுக்கும் சொல்லலை, எங்களுக்கு சொல்ல வர சொல்லி லாலேட்டா வந்து அவனோட ட்ரெயினர், அவனோட பாகன், அவர் வந்து உட்கார சொல்றாரு. யானை ரெகுலராக எப்படி உட்காருன்னா இப்படி மடக்கி இப்படி சைடில் உட்காரும். நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், எனக்கு பின்னாடி ஸ்ருத்தா, அதுக்கு பின்னாடி ஆண்ட்ரூஸ் அப்படி உட்காந்துருக்காங்க. ஆர்டர் அதுதான் இருந்தது. அந்த ஆர்டரில் நான் பிடிச்சி உட்காந்துருக்கேன். அவன் இப்படி சாயும் போது ஆண்ட்ரூஸ் இறங்கி ஓடிட்டாரு. அந்த பொண்ணு சும்மா போல கீழே இழுத்துட்டு ஓடிடுச்சு. 2 பேர் ஜாம் ஆயிருப்பாங்க. ஏன்னா அது உட்காரல, அப்படியே சாஞ்சிச்சுன்னா என்ன வருது, ஒரு 7 டன் அவ்வளவுதான் முடிஞ்சு. லால் வந்தாரு, அவன் கையை பிடிச்சி வயிற்றுல கையை வச்சு நிப்பாட்டுறான்னு சொன்னாரு. நின்னா ஒரு 2 செகண்ட் நின்னா. அந்த கேப்ல வெளில வந்தோம். அதுக்கப்புறம் படுத்து தான் எந்திரிக்க முடிஞ்சது அவனால. பட் இந்த யானையோட பழகும்போது அந்த பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகும் இல்லையா? இப்போதான் யானைனாலே அதை பார்க்க தான் அவ்வளோ பெருசாக இருக்கும், பட் ரொம்ப க்யூட்டான ஒரு இது அனிமல் அது. அப்படின்றப்போ உங்களுக்கு தனித்தனியாக அதோட இருக்க பாண்ட், அதை பற்றி சொல்லுங்கள். டாக்கிங் டு ஹிம் அண்ட் தென் பிளேயிங் வித் ஹிம். அப்புறம் பேசும்போது அது ரியாக்ட் வேறு பண்ணோம் அப்பப்போ. அண்ட் தென் ஐ யூஸ் டு ப்ளே வித் ஹிஸ் ட்ரங்க், அங்கே உட்காந்து இது எல்லாமே. பிகாஸ் வெயிட் எல்லாம் ஈஸியாகவே தாங்கும் முடியாது. ஸோ நிறையா இட் வாஸ் வெரி ஃபன். கொஞ்ச நாளுங்க வென் ஐ வாஸ் அவ்வளோதான் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ திங்க் யாரும் மிஸ் பண்ணணும் இல்லையோ, பட் உன்னின் மட்டும் நான் பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன். 3-4 days ஐ யூஸ் டு ஃபீல் வெரி சேட். ஓகே, ஏன்னா உன்னி கண்ணும் இது கண்ணும் இப்படி பக்கத்தில் பேசிக்கிறாங்க, பெரிய பெரிய கண்ணை வச்சு அப்பப்போ. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களை நாங்கள் காமெடி பண்ணி நிறைய பார்த்துட்டோம் அப்படின்றப்போ அங்கே சார் சொன்னார் தனியாலாம் போய் அழுதாரு. அழுகிற அளவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது? டு பி ஃப்ராங்க், சார் சொன்னது போல் அந்த மஸ்து அப்படின்னு ஒரு இது முடிஞ்சு அது எங்களுக்கு தெரியவே இல்லை. எங்களுக்கு வந்துச்சு ஒரு யானை ஆகா நல்ல செழிப்பாக சிறப்பாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டோம். ஏறி உட்காந்து ஃபஸ்ட்டு ஷாட்டு 2 பேரும் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறதுனா உட்காந்துல்ல, யானை மேலே உட்காந்து யானை ஓடிக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்க ஷாட்டு. அப்போ சஜஷன் அந்த பக்கம் இப்படி ஒன்றுலாம் எடுத்து எங்களுக்குலாம் அது புரியவே இல்லை. எதுக்கு கேமராமேன் நமக்கு முன்னாடி வந்து உட்கார்றாரு, அதுவும் என் பக்கம் திரும்பி இப்படி உட்காந்துருக்காரு. இவ்வளோ பக்கத்தில் வச்சா மூக்கு மட்டும்தான் என்னென்னமோ மைண்டுக்குள்ளே ஓடுது. இவ்வளோ பக்கத்தில் வச்சு எடுக்கிறாருன்னா அப்புறம் தான் சொல்கிறார் சார் ரியாக்ஷன் ஷாட் இது அவர் பார்க்குற மாதிரி அவரோட. ஓ அப்படியா, சரிங்க சார்னா ஓடுனா ஃபஸ்ட்டு ஷாட்டில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, முதல்ல ஓடுனா சாதாரணமாக இல்லை, தட்டமாக ஓடுறான். அப்போது சும்மா சார் சொல்லி அசோக் மேலே உட்காந்து அப்படின்னா அப்படி கேமரா அப்படியே சரிஞ்சிருச்சு. அப்படியே நான் என்னைய பிடிக்கிறதா கேமரா பிடிக்கிறதா 2 பேரும் அவரும் நான் கேமரா அப்படியே நின்று. அப்புறம் ஒரு சாரு நிப்பாட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் சொன்னதுக்கப்புறம் தான் பாகன் லாலேட்டா சொல்லுவாப்புல நில்லு அப்படின்னு அவர் ஒரு கோட் லாங்குவேஜ் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பொழைச்சி போங்கடா நின்னா. இது முதல் ஷாட்டு. இல்லை சும்மாலாம் ஓடல, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவர் வயிறு மேலே உட்காந்துருப்பாரு, இவர் கால்லெல்லாம் கயிறு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. விழுந்துடக்கூடாதுல ஓடும்போது, முடியவே முடியாது. அது வந்து இப்போ இந்த இதில் இருக்கும்போது அப்புறம் மொத்தமாக ஒரு வைடாலாம் போகும்போது கயிறுகள்லாம் கிடையாது. என்ன சார், மொத்தமாக ஓடும்போது கொத்து மதிப்பாக எல்லாரும் பயங்கர ரிஸ்க்கு. நாங்கள் டிராஃபிக்லலாம் எடுத்தோம். டிராஃபிக்கில் பப்ளிக் க்ரௌடில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸு லாரி இதுக்கு நடுவில் இவங்க ஓடிட்டு இருப்பாங்க யானையோட. சார் எனக்கு தெரிஞ்சு ஆனால் நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு வாங்க நீங்கள் ஒன்று பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடியும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சார் எப்பொழுதுமே நேச்சுரல் லைட்டில் எடுக்கக்கூடியவர், இயற்கையோட ஒன்றி தான் எடுப்பார். அதில் இருக்கிறது யானை. அப்போ அதில் ஒவ்வொருத்தராக நாங்கள் 3 பேர் மேலே ஏறி உட்காந்து எல்லாம் ரெடி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு சார் லைட்டு போச்சு கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்கள்ல. ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் சார். 20 மினிட்ஸா சார் அப்படின்னோம்னா அந்த 20 நிமிஷம் மேலேயே தான் இருக்கும் அப்படின்றவாரு.
ஏன்னா திருப்பி இறங்கி ஏறணும்னா அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஆயிரும். திடீர்னு லைட் வந்துச்சுன்னா எடுப்போம், நீ மேலே இருக்கு, எனக்கு தேவை மெயின். என்னென்னா உட்கார முடியாது மேலே. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் பொதுவாக பாகன் பார்த்தீங்கன்னா யானை கூட நடந்து தான் வருவாங்க. தே ஓன்ட் சிட் பிகாஸ் அதோட பெல்லி வந்து ஒரு பெல்லோஸ் மாதிரி இட் வில் எக்ஸ்பேண்ட் பிக். ஒரு ப்ரீத்துக்கு என்ன வச்சா நம்ம மூச்சுக்கு சின்னதாக எடுக்கிறோம், அதோட மூச்சுக்கு பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் பிக். ஒரு லென்த்து போய் நின்று ஸ்டாப் ஆகி வரும். அப்போ இவங்க கால்லாம் இட் வில் பி இந்த ஜாயிண்ட்டு எல்லாம், அதனால தான் கண்ணீர். இவங்க எல்லாமே 3 பேர் இதுலேயும் ஸ்மெல் அடிக்கும். வந்து ஓலினி அந்த வச்சுருப்பாங்க, எல்லாம் தனியாக போய் அடிச்சுட்டு வருவாங்க. நீ எனக்கு 10 நிமிஷம் அடி, நான் உனக்கு 10 நிமிஷம் அடிச்சு விட்றேன், என்ன அடித்து இப்படி கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ரெடியா ஆண்ட்ரூஸ் அப்படின்னா, சார் ரெடி சார் உள்ள அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன், நல்லா வேஷம் தான் வெளுத்து வாங்குறேன்ற மாதிரி. அதில் வேற யானை மேலே உட்காரணும், அது ஓடணும், டயலாக் வேற மெமரியில் வச்சு பேசணும், அதில் 1 more வேற, இல்லைன்னா யானை திருப்பி ரிவர்ஸு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதனால் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். படமே இவங்க வந்து வார் ஜோன் போயிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆர்மி ட்ரைனிங் எடுத்தா இந்த மாதிரி எந்த வாரையும் சந்திப்போம். இதுக்கப்புறம் என்ன மாதிரியான படம் போனாலும் நம்ம நடிச்சிடலாம். அங்கே எவ்வளோ ரிஸ்க்னாலும் எடுத்துடலாம். 4 சேத்துல வச்சு டயலாக் கொடுத்தாலே உங்களுக்கு போர் அடிக்கும். வேற ஏதாவது ஒரு காடு இல்லையா, ஒரு யானை இல்லையா, ஒரு மலை இல்லையா, வாங்க குடிப்போம் இங்கிருந்து. நடந்தெல்லாம் போக மாட்டோம், என்ன வாசல்லையே இறக்கி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நடக்கிறதும் நிறைய இருந்திருக்கும் அந்த மலையில வந்துட்டு. நீங்கள் எவ்ரிடே வந்து அங்கே ரூம்ல இருந்து இப்போ ஆக்சுவலாக சில நாள்லாம் சார் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இருக்கிற காட்டேஜ்லேருந்து, காட்டேஜ் இல்லைங்க, அது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஹாலு, அதுலேருந்து டார்மெண்ட்ரி மாதிரி, அதுலேருந்து வெளில வந்தோடனே அங்கேயே சில நாள் கேமரா இருக்கும், சில நாள் என்ன பண்ணுவோன்னா ஜீப் இருக்கும், ஒரு 2-3 வண்டி இருக்கும். ஒரு வண்டி நான் ஓட்டுவேன், ஒரு வண்டி சார் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இன்னொரு வண்டிக்கு ஒரு டிரைவர் இருப்பாங்க, எடுத்துகிட்டு போவோம். அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் போவோம், நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போவோம். சார் டெய்லி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வாக், ரொம்ப கேஷுவலான வித் எக்யூப்மெண்ட். அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. சார் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த ஹில் ஸ்டேஷன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, அங்கே இருக்குது இல்லை அந்த நடந்து போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்? ஏன்னா உங்கள் படங்களை தொடர்ந்து அதை பார்க்க முடியுது இல்லையா? இல்லை, நீங்கள் ஒன்ஸ் அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஹேபிட்டண்டாக மாறுச்சுன்னா யூ வில் என்ஜாய் இட். ஏன்னா நல்ல ஃப்ரெஷ் ஆக்சிஜன்னு, என்ன பெரிய பொல்யூஷன் இருக்காது, நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது. இட் பிகம்ஸ் யுவர் லைவ்லிஹுட். உங்கள் அது போயிட்டீங்கனாலே எனக்கு என்ன வருத்தமாக இருக்கும்னா, இந்த ஷூட்டிங்லாம் ஸ்கெடியூல் பேக்கப் பண்ணுறப்ப தான் அகெயின் ஐ வில் ரீவிசிட் தட் பிளேஸில். அப்போ தான் இவ்வளோ அழகாக இருக்கா. நான் சொல்கிறது வந்து ஒரு டூரிஸ்ட் மைண்டுக்கு போகணும் நான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராஃப்ட் மேனாக அங்கே நின்றுக்கிட்டு அந்த டென்ஷனில் இருப்போம், எதுவுமே என்ஜாய் பண்ண மாட்டோம். ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், அழகாக இருக்குது இதெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு. பட் நீங்கள் தனியாக அங்கே போகிறப்போ இருக்கக்கூடிய ஒரு சைலன்ஸ்லாம் இருக்குல்ல, தட் இஸ் ப்ரைஸ்லெஸ். அது கிடைக்காது யாருக்குமே. அது நான் இதுன்னு இல்லை, செம்பிக்கு நான் கொடைக்கானல் மேலெலாம் ஒரு இடம்லாம் போனேன் நான். அந்த இடம்லாம் புலியூருக்கு மேலே. தேர் லிவிங், ஆக்சுவலி தேர் லிவிங். இங்கே நம்ம பிழைச்சிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான், அவன் வாழ்கிறான். ஸோ அங்கே நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான். அதுக்கு போகிறப்ப எனக்கு என்னென்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஒரு ஷூட்டிங்க்கு போன மாதிரி இருக்காது. இவங்களையும் அந்த மாதிரி வி டோன்ட் ட்ரீட்டு, அந்த மாதிரி இவங்களை நான் வச்சுருக்கேன். எங்களுக்கு அது ஒரு பெரிய பிளெஸிங், ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப தான் அதெல்லாம் பதிவாகும். நீங்கள் அங்கே போயிட்டு வந்து ஸ்ட்ரிக்டாக வேறு மாதிரி அப்படி சினிமாவா அப்படின்னா அது நடக்காது. அது ஏன்னா ஏற்கனவே எல்லாருமே வந்து தே ஆர் கெட்டிங் அவ்வளோ, தே வில் ஃபேஸ் ஸோ மச் ட்ராமா. அதை நம்ம கூலாக அப்படியே ஜாலியாக இருக்கிறப்ப தான் அந்த மாதிரி டெரெயினில் ஒர்க் பண்ண முடியும். அதர்வைஸ் நான் ஒரு ஈகோ அவங்க அப்படிலாம் வேலைக்கே ஆகாது. ஜாலியாக அப்படியே போயிட்டு மெல்ல அப்படியே கூட்டிகிட்டு போய் ஏற்றி விட்டு வந்துடுவேன் நான். அப்படியே சார் என்ன போகிற அப்படி இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை நீங்கள் வந்து அப்படியே பேசியே அப்படியே வந்து வேலை வாங்கிடுவீங்க போல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியே எல்லாமே அப்படி டே லைட் போயிட்டு வரதுனால அதில் உடம்பெல்லாம் செம்ம டயர்டாக அப்படி போய் முடிச்சு ரிட்டர்ன் வருவோம். வந்தோடனே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம நினைப்போம், ஏன்னா ஈவினிங் ஒரு 5:30 மணி 6 மணி முடிச்சுட்டு எல்லாம் அங்கே வந்து செட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக பழைய கதைகள், சினிமா கதைகள், இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். ஏன்னா அங்கே ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, கரண்ட் கிடையாது, காரிடாரில் எல்லாருமே ஸ்டோரி தான், வேறு வழி இல்லைல்ல. அதுதான் வந்து அந்த ஒரு திண்ணை வாழ்க்கை இருக்குல்ல கிராமங்களில், அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஒரு 30 நாள் ஃபஸ்ட்டு நாள்லாம் பயங்கர சஸ்பென்ஸ். சார் என்ன சார் அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்கும், நீங்கள் ஒன்றுமே காணுமே சார் அப்படி. என்ன ஃபுல்லாக ஒரு 50 மினிட்ஸ் ஃபுல்லாக டார்க்கு. அப்படி அங்கே வான்னு கூப்பிட்டுட்டு ஒரு நீளமான டார்ச் ஒன்று எடுத்தார். அப்படி ஆன் பண்ணால் அங்கங்கே அப்படி ரெண்டு அப்படி லைட்டாக திரும்புது இருட்டில். ஃபுல்லாக பைசன்னு. சார் என்ன சார் இருக்கு அப்படின்னு, என்ன கண்ணுக்குன்னா தெரியுது, அப்படி பைசன் தான்ப்பா. பைசன் தானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போய்ட்டு அந்த ரூமுக்குள்ளே பக்கத்தில் அங்கே நின்று அவர் பாட்டுக்கு. நாங்கள் கதவை திறந்தாலே லொக்கேஷனு. ஸோ எங்களுக்கு ஒரு இடம் போர்டிங் லாட்ஜிங்கு ட்ராவலுக்கு டூரிஸ்ட் அதெல்லாம் கிடையாது.
ஒன்ஸ் எங்களை கொண்டு போய் இறக்கி விட்டாங்க, லோடு இறக்குற மாதிரி இறக்கிட்டு போயிடுச்சு எல்லா வண்டியும். 30வது நாள் திருப்பி வந்து பிக்கப் பண்ணிட்டு போனாங்க எங்களை. ஸோ அதனால் அங்கேயே தான் நைட்டு வி யூஸ் டு ஹியர் ஆல் பிக் கேட் சவுண்ட்ஸ், எல்லாமே டைகர் சவுண்டு, சீட்டாவோட சவுண்டு எல்லாமே கேட்கும். இங்கே அந்த லோக்கல் அவர் சொல்லுவார், இது சிறுத்தை கத்துது சார் அப்படின்னா அந்த 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 மியாவு கேட்கும் எங்களுக்கு. ஸோ இது அப்படியே பழகிட்டோம். ஒரு 7 மணிக்கு மேலே யாரும் தனியாக போகக்கூடாதுன்னு. 2வது நாள் மணிக்கு நான் சும்மா அப்படியே வாக்கிங் போகலான்னு, இந்த இதுக்கும் அந்த டார்மெண்ட்ரிக்கும் ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப் வரைக்கும் நான் வாக்கிங் போயிட்டு வரேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ தான் அந்த பக்கமாக சிங்கம் போச்சு, சாரி புலி இப்போ தான் இந்த பக்கமாக போச்சு அப்படின்னாங்க. எந்த பக்கமாக அப்படின்னா, கரெக்டாக அந்த காட்டேஜுக்கு ஒரு 2 மீட்டர் தள்ளி இப்படி கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னாங்க. நான் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே எங்கேயும் போகக்கூடாது, லைட்டு வெளிச்சு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். ஓகே. ஸோ புலி போய் கிளி வந்துருச்சு. ஓவராலாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கேட்கும் போதே அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் அங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க லைவாக அப்படின்றப்போ நல்லா இருக்குது. ஆல் மஸ்ட் கோ தேர். அதெல்லாம் அது யாரும் போனதில்லை அந்த இடம்லாம். ஃப்ரம் சார் நீங்கள் அடுத்த கும்கி 3 எடுத்தீங்க, ஆமா. சொல்லுங்கள் சார். நான் கண்டிப்பா. சும்மா கூட வரேன் சார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. 2 நாளில் ஓடி விடுவீங்க சார் போய் இறங்கும் போதே ஓடிடுவாங்க சார். கும்கி 1 வந்து டோட்டலாக அப்படியே நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப டோட்டலாக வேறு. அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி பேஸ்டு. இது ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. நிறைய காஸ்ட்லாம் இருந்தாங்க உள்ள. இப்போ திருச்செல்வன் சார்லாம் வந்து இருந்தார் அப்படின்றப்போ நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்திருக்கீங்கன்றப்போ இந்த படத்துக்கு, அதாவது இந்த படத்தில் வந்து என்ன விஷயங்கள் நீங்கள் கன்வே பண்ண வரீங்க? அண்ட் தென் எனக்கு என்னன்னா, இப்போ பார்ட் 1 வருது, அது பெரிய சக்ஸஸ் ஆகுது அப்படின்றப்போ நம்ம அடுத்து பார்ட் 2 எடுக்கிறோன்னா பீப்புள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ பார்ட் 1 மாதிரி தான் பார்ட் 2 இருக்குமா, அது அதோட கண்டினியூவா, ஏன்னா ஃபஸ்ட்டில் இருந்த யாருமே இதில் இல்லையே, இப்படி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ நீங்கள் அதை எப்படி சார் இதை வந்து பீப்புள்கிட்ட போய் சேர்க்க போகிறீங்க? என்ன விஷயங்களும் உள்ள இல்லை, அது என்னென்னா கும்கி 1க்கும் 2க்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஐம் பிரேக்கிங் இட்டு. கும்கின்றது ஒரு நியூட்ரல் டைட்டில் தான். இப்போ நீங்கள் மற்ற படங்கள் பார்ட் 1 பார்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரொட்டகனிஸ்டோட ஒரு ட்ராவலில் இருக்கும், அந்த நேம் சொல்கிறேன். இது வந்து எனக்கு அப்படி கிடையாது. இது கும்கின்றது அனதர் எலிஃபெண்ட், அவ்வளோதான். இட் இஸ் அதனால தான் பார்ன் அகெயின் அந்த கேப்ஷன் கொடுத்துருக்கோம் நான். ஸோ இது முழுக்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி. இது கும்கி 1ன்றது ரொமான்டிக் த்ரில்லர், அது அப்படி போகும். இதில் 0% லவ்வே கிடையாது இதில் கும்கி 2ல். இன்னொன்று, இட் இஸ் கோயிங் டு பி அ பொலிட்டிக்கல் சட்டையர். நான் ஒரு அரசியல் பேச போகுது இதுக்குள்ளார. நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய பதவிகளையும் பகுமானங்களையும் பண பலத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து வி ஆர் யூஸிங் திஸ் அனிமல்ஸு, இந்த அனிமல் சாக்ரிஃபைஸு இதெல்லாம் பேசுகிறேன் உள்ளார. ஸோ அதில் எப்படி ஒரு அரசியல் கூட்டத்தால் எப்படி இந்த இவனோட யானையும் அதில் பாதிக்கப்படுது, அதுலேருந்து எப்படி மீட்டு எடுக்க போகிறான், இந்த போராட்டம் தான் உள்ளார இருக்க போகுது. ஸோ முழுக்க கும்கி 2ன்றது ஒரு அரசியல் படம். ஆனால் எனக்குன்னா வந்துட்டு கும்கி 1ல் வந்துட்டு ஆக்சுவலாக அதுவே வந்து ஒரு முடிவு இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணும். அந்த படத்தில் அந்த யானை செத்துரும், 2 பேர் சேர்ந்தாங்களா பிரிஞ்சாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டோடே தான் அந்த படம் முடியுன்றப்போ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் யோசிச்சிங்களா அவங்களே வச்சு கும்கி 2ன்னு ஒன்று எடுக்கலாம் அப்படின்ற ஐடியா எனக்கு அது வந்திருக்கு அவங்களுக்கு? இல்லை, எனக்கு என்னென்னா அதில் எல்லாமே ஒரு நிறைவு பெற்றுச்சு. கும்கி 1 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துட்டாங்க எல்லாருமே. அதில் பார்த்தீங்கன்னா இவன் உயிருக்குயிராக நேசித்த அந்த யானை இறந்துருது, தன்னோட தாய் மாமன் கூட இருந்த உண்டியல் கேரக்டர் இறந்துடுறான். இன்னொன்று, இவன் கடைசி வசனமே பார்த்தீங்கன்னா உன்னை ஏன் அள்ளி நான் பார்த்தேன்னுவான். ஒரே வார்த்தையில் முடிச்சிருப்பான், ஐ வுட் ஹவ் நாட் சீன் யூ. அவனை பார்த்ததுனால தான் இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் என் லைஃப்லன்னு முடிக்கிறான். ஸோ எல்லாமே இட் இஸ் கன்க்ளூடட் தேர். எனக்கு வந்து திரும்பியும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு சினிமாவாக தான் இருக்கும். கதை பண்ணுறதுனா ஈஸியாக பண்ணிடலாம். 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, 5 வருஷம் கழிச்சு எங்கேயா ஒரு மார்க்கெட்டில் சந்திச்சாங்க, திருப்பியும் என்ன அள்ளி எப்படி இருக்க சோக்கியமா அப்படின்னு, நீ என்ன நான் கல்யாணமே பண்ணிக்கல, என்ன ஒரு பூனை ஒன்று வளர்க்குறேன், நான் அப்பா அப்படி இருப்பாங்க இப்படிலாம் போகலாம். அது வந்து அது என்னன்னா ஒரு லெகசி அது கும்கி. அது எனக்கு பிகினிங்கே பார்த்தீங்கன்னா கும்கி 2ன்றதே ஒரு டிஸ்கஷனில் நாங்கள் வச்சுருந்தோம், அது வைக்கணுமா வேண்டாமா. ஆமாம், அது வேணுமா வேண்டாமான்றப்போ ட்ரேடாக வரப்போ தே ஆல் விஷ் இது ஒரு புல்லிங் பவர் இருக்குது. பட் நான் அதில் வந்து ஐ ஆம் கெட்டிங் மோர் ஸ்கேட். நான் இப்போ நிறைய கேள்விகள் வருது, ஏன் இமான் இல்லை அப்படின்னு. நானும் இமானும் இப்போ அடுத்து ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த படம் மேமும் நாங்கள் 2 பேரும் தான் பண்ணுறோம். பட் என்னென்னா இது என்டையராக வேறு ஸ்டோரின்றதுனால அந்த டீம் யாருமே வேணான்றது நாங்கள் பேசிக்கிட்டு தான் இது பண்ணது. நானும் சுகுமார் மட்டும்தான் அதில் இருக்கோம், பாக்கி யாருமே அதில் சார்ந்தவர்கள் யாருமே இதில் இருக்க மாட்டாங்க உள்ளார. ஸோ இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலாக அதுதான் இது ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. இப்போ சப்போஸ் ஒரு வேளை நானும் இமானும் அவர்களும் இந்த படத்தில் பண்ணியிருந்தோம்னா கும்கி 2ல்
அதே கமெண்ட் வேறையாக வரும், அந்த பாட்டு மாதிரி இது இல்லையேன்னுவாங்க. இது 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 எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்குல்ல. ஏன்னா ஆமா. இமான் சாரோட தொடர்ந்து 4 படங்கள், அந்த 4 படத்துல ஒரு ஆல்பம் எல்லாமே ஹிட்டு அப்படின்றப்போ அப்ப கும்கி 2ல அவர் இருந்திருப்பாரோ அப்படின்னு அந்த டிஸ்கஷன் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கே வருது இப்போ. நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையை நம்மளை விட அடுத்தவங்க தான் ஜாஸ்தி சிந்திக்கிறாங்கன்றப்ப தான் வியப்பாக இருக்குது. என்ன Okay, ஏதோ படத்தை படமாக பார்த்துட்டு ஜாலியாக, அது நாங்கள்லாம் அப்படி தான் காலேஜ் படிக்கிறப்ப அப்படி தான், இப்போ தியேட்டருக்கு போகிறப்ப தான் தெரியும், ஓ இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கான்னு. இப்படி இருந்த காலங்கள் வேற. இன்னைக்கு அதை பற்றி நீங்க அவங்க ஒரு ஹிட்ட கொடுத்துட்டீங்களா? ஏன்னா இப்போ சைன் சாங்கா இருக்கட்டும், இல்ல மைனா வர சாங்கா இருக்கட்டும், கையில வர சாங்கா இருக்கட்டும், நாங்க எல்லாருமே ரசிச்சு இப்போ வரைக்கும் அதை ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது புரியுது. நான் அந்த அதை எதிர்பார்ப்பு. உங்கள் கேள்வியை நான் வந்து மதிக்கிறேன். ஆனால் அந்த கேள்வி இப்படியும் மாறலாம். நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு பண்ணியிருந்தா கூட அப்படின்ற கேள்விக்கு அதுக்கு எங்கே நம்ம போகிறது பதிலுக்கு? ஸோ அதனால் அது ஓகே, லெட் இட். என்னன்னா இந்த படம் ஒரு 10 நிமிஷத்தில் இட் வில் டேக் யூ இன்சைட், அந்த நம்பிக்கை இருக்குது. கும்கி 2வை பொறுத்த வரைக்கும் அது வேற ஒரு ஜானருக்குள்ளே உங்களை அழைச்சிட்டு போயிடும். அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே, அந்த ட்ராவல்குள்ளே அதை அழைச்சிட்டு போயிடும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு உங்களுடைய படங்களில் வந்து அள வச்சிருவீங்க கடைசியில் கண்டிப்பாக எல்லாரையும். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கா? அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? இருக்கும், கண்ணீர் இருக்கும், ஆனால் ஆனந்த கண்ணீராக இருக்கும். ஆனந்துக்கு அப்பா சந்தோஷம். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லாமல் வா அப்படின்னு அழுதா. ஐயோ ஆனந்தமே தான். அதனாலதான் சார், அதனாலதான் நிவாஸ்கே பிரச்சனை சார் போட்டாரு. அதனால ஐயோ இதில் கொடுக்கணும் சூப்பர் சார். ஸோ கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. படம் மிகப்பெரிய வெற்றி அடைய லிட்டில் டாக் சார்பில் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ ஸோ மச்.